உன் கனவுகள் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. பல வருட போராட்டத்தை உள்ளடக்கி வைத்துக்கொண்டு இது கனவாக இருக்குமோ நினைவாக இருக்குமோ என்று நீ இங்கு என்ன செய்வது ஏது செய்வது அன்று என் பிள்ளைகள் தெரிந்த இந்த தருணத்திற்கு உன் வாழ்க்கையின் மிக பெரும் மாற்றத்தை கொண்டு வந்து நீ கேட்ட வரத்தோடு இத்துணை காலமாக என்னிடம் நீ அடம்பிடித்து கேட்ட விஷயத்தில் உன் பிடிவாதத்தை ஜெயிக்க வைப்பதற்காக நீ கேட்டதை தருவதற்காக இந்த தாய்வராகி நான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய மனதில் உள்ள விஷயத்தை நான் அறிந்துவிட்டும் புரிந்துவிட்டும் இனியும் என் பிள்ளைகளை காக்க வைக்கக்கூடாது என்பதற்காக நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். நீ சற்றும் மனம் தளராமல் இரு. உன் வாழ்க்கையை பற்றி யாரும் யோசிக்கவில்லை, உன் வாழ்க்கையின் கனவுகளை பற்றி யாரும் சிந்திக்கவில்லை என்று தானே நீ நினைத்து கொண்டிருந்தாய். யார் சொன்னது? நான் உன்னோடு தானே பயணித்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவையில்லை என்பது எனக்கு தெரியும். தேவையற்ற ஒன்றை உன்னிடம் கேட்காமலே நான் எடுத்து விடுவேன். அதுதான் இந்த தாய்க்கு நல்ல அழகு அல்லவா? அப்படித்தான் தேவையற்றதை எடுத்துக்கொண்டு நீ எதை மதிக்கிறாயோ, உனக்கு எது தேவையோ உன் உயிரினும் மேலான ஒன்றை தருவதற்காகத்தான் இப்பொழுது இந்த தாய்வராகி வந்து இருக்கின்றேன். உன் மனம் பதறுவதை நான் அறிந்து கொண்டேன். சற்றே நிறுத்திக்கொள், சற்றே நிதானம் கொள். உன்னுடைய பயணத்தை வெற்றியின் பயணத்தை தருவதற்காகத்தான் இந்த தாய் நான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளை உள்ள முருகி தவித்த விஷயத்திற்கும் உள்ள முருகி போராடிய போராட்டத்திற்கும் இப்பொழுது மிக பெரும் பலனை தருவதற்காக இந்த தாயானவள் வந்து இருக்கும்போது உன் வெற்றி உன் கையில் தான் வந்து சேரப் போகிறது. உன் மனதிற்குள் எந்த சலனமும் நீ வைத்து கொள்ள வேண்டாம். உன் மனதிற்குள் எந்த பதற்றமும் நீ வைத்து கொள்ள வேண்டாம். எந்த ஒன்று உனக்கானதாக நான் தர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேனோ அந்த உறவை உன்வசமாக்கத்தான் வந்து இருக்கின்றேன். இப்பொழுது நீ படும் பாட்டை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் இனியும் அந்த உறவை பற்றி சொல்லாமல் இருந்தால் நீ சங்கடப்படுவாய், சஞ்சலத்திற்கு உள்ளாவாய் என்பதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையின் பலனை மிக பெரும் வெற்றியின் மாற்றத்திற்காக தருவதற்கு இந்த தாய்வராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன். உன் மனதில் என்ன இருந்தாலும் சரி, ஏது இருந்தாலும் சரி, உனக்கான விஷயத்தில் அவர் உன்னோடு சேர்ந்து தான் பயணிக்கப் போகிறார். நீ இதனால் வரையிலும் யாரும் இல்லை என்றுதானே இங்கு கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். என்ன நடக்கிறது என்று புரியாமல் தானே நீ தவித்து கொண்டிருந்தாய். இந்த தவிப்புக்கும் புரிதலுக்கும் இடையிலே உனக்கானவர் உன்னை வந்து சேருவதற்கான நல்ல நேரமும் காலமும் தொடங்கிவிட்டது. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ மனக்கசப்புகள், சண்டைகள், சஞ்சரவுகள், சந்தேகங்கள் என்று எல்லாவற்றையும் மீட்டு வந்து விட்டாய். உனக்கான விஷயத்தில் யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே யாரும் எதிர்பாராத அதிசயத்தை இந்த தாய்வராகி நடத்தி தரப்போகிறேன். அது என்னவென்றால், உனக்காக உன் உயிரானவரை உன் பக்கம் வந்து நின்று கொண்டு இனி என்ன நடந்தாலும் சரி, என் உறவுக்காக நான் வந்தே நிற்பேன், என் உறவுக்காக நான் சொன்னதை செய்வேன் என்று உன் பக்கம் வந்து நின்று உனக்கான வேலைகளில் உனக்கு பதிலாக அவர் செய்வதற்காக துணிந்து விட்டார். உன்னை பற்றி நினைவுகளே இல்லை என்று தானே நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். யார் சொன்னது? இத்துணை காலமாக உனக்கான புரிதலுக்காக இங்கு காத்து கொண்டு இருந்தாய். இப்பொழுது அந்த புரிதல் வந்து தொடங்கிவிட்டது. என் பிள்ளையே, இனி வெற்றியை தடுப்பது யாராக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் அடித்து நொறுக்கிவிட்டு உன் தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்துவிட்டு உனக்கான விஷயத்தில் அவரே உன் கூட நின்று கொண்டு உனக்கு உறுதுணையாகத்தான் உன்னை வந்து சேரப்போகிறார். உன் மனதின் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார் அவர்.
இப்பொழுது உன் மனதின் மாற்றமும் அவருக்கு புரிந்துவிட்டது. நீ என்ன செய்து கொண்டு இருக்கின்றாய், யாருடைய நலனுக்காக இங்கு பார்த்து கொண்டு இருக்கின்றாய் என்றும் அவருக்கு தெரிந்துவிட்டது. அதனால் இப்பொழுது எல்லா விஷயத்தையும் அறிந்து கொண்டும் அந்த புரிதலோடு உன்னை வந்து சேரும்போது நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். அது மட்டுமில்லை, உனக்கான தருணத்தை உன் கூடவே இருந்து நடத்தி தந்து உனக்கு நல்லதை காத்தருள இந்த தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைத்ததை இங்கு அடையத்தான் போகிறாய். உன் சந்தோஷ தருணங்கள் உன்னை வந்து சேரத்தான் போகிறது. நீ எந்த ஒரு நல்ல காரியத்திற்காக இங்கு காத்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த நல்ல தருணம் இப்பொழுது உன்னை வந்து சேரும். உன் மனதின் மாற்றத்தை நான் அறிந்து கொண்டேன். நீ என்ன நினைக்கின்றாய் என்று மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு உள்ளதாகவே நான் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்ல இப்பொழுது வந்து விட்டேன். நீ சற்றும் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. நீ சற்றும் மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. நீ உன்னுடைய ஒவ்வொரு வேளையிலும் உன் கூட யார் இருக்கிறார் என்று கண்ணீர் வடித்தது மட்டும்தான் இங்கு மிச்சமாகிக் கொண்டிருக்கின்றது. அந்த கண்ணீருக்கு பலன் கிடைக்க வேண்டிய காலமும் நேரமும் வந்துவிட்டது. நீ கலங்கிய கலக்கத்திற்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணத்திற்கு இந்த தாய் வராகி வந்து கொண்டு இருக்கும்போது நீ சற்றும் உன் மனதிற்குள் எதை நினைத்தும் ஆதங்கப்பட்டு கொண்டு இருக்காதே. உனக்கான விஷயத்தில் உன்னை அறிந்து கொள்ள யாருமில்லை என்று நினைத்து கொள்வதை விட உனக்காக யார் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொள்வதை விட உனக்கான விஷயத்தில் இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. என் பிள்ளையை, உன்னுடைய சூழ்நிலைகள் அறிந்து நான் அதற்கேற்றவாறு உன் பணியை உன் கூடவே இருந்து இங்கு செயலாற்ற வந்திருக்கின்றேன். இந்த தாய் இதனால் வரையிலும் நீ அமைதியாக இருக்கின்றாளோ, எனக்கென்று என்ன செய்து இருக்கின்றாள் என்று தானே யோசித்து யோசித்து உன் மனம் கலங்கிக் கொண்டிருந்தாய். உன் கலக்கத்திற்கு விடை கொடுக்க இந்த தாயே வந்து இருக்கின்றேன். இனியும் எதை நினைத்தும் நீ மனம் மறந்தவே வேண்டாம். உனக்குள் இருக்கும் என்னை மட்டும் நிலையாக கரம் பற்றிக்கொள். என்னை மட்டும் நீ மறுத்து விடாதே. எல்லா விஷயங்களுக்கும் உன்னுடைய சூழ்நிலைகள் மட்டும்தான் இங்கு காரணமாகி கொண்டிருக்கின்றது. மற்றவர்களை கரம் நீட்டி சொல்வதை விட்டு உன் வேலையும் கடமையும் நீ முதல் பணியாக நினைத்து கொண்டு செய்து கொண்டே இரு. அதற்கு ஏற்ற பலனை நான் தருவதென்று உறுதியளித்த பிறகும் நீ எதை நினைத்தும் மனமருந்தவே வேண்டாம். உன் மனக்கலக்கத்திற்கு நான் விடை கொடுக்க தயாராக இருக்கும்போது நீ எந்த சூழ்நிலையும் அங்கு மகிழ்வாக இருக்க கற்றுக்கொள். உன் மகிழ்ச்சி தான் அடுத்தடுத்த கட்டத்திற்கு உன்னை எடுத்துச் செல்வதற்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இனிமேல் எந்த பிரச்சனை வந்தாலும் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, யார் கொடுத்தாலும் சரி, நிச்சயமாக அதற்கான விஷயத்தில் நான் இங்கு விடை கொடுக்கத்தான் போகிறேன் என்று நம்பிக்கைகள். உனக்கான பாதையை தெளிவுபடுத்த நான் வந்து இருக்கும்போது நீ ஏன் யாருமில்லை என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய்? உனக்கான ஒருவர் உன்னை நிரந்தரமாக்க வந்து இருக்கும்போது, அதுவும் என் பிள்ளைகளின் புரிதலோடு இருந்து கொண்டு இருக்கும்போது அந்த உறவானவர் நிரந்தரமானவராகத்தான் இங்கு மாறப்போகிறார். நீ இதை நினைத்தும் உன் மனம் மருந்த வேண்டாம். வெற்றியின் பக்கம் நீ இருந்து கொண்டு இருக்கும்போது இதற்காக உன் மனதை இங்கு சங்கடப்படுத்தி கொண்டு இருக்கின்றாய். நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் செல்ல பிள்ளையாக இருந்து கொண்டு இருக்கும்போது உன்னை தத்தளிக்க விட்டு விடுவேனோ, உன்னை தவிக்க விட்டு விடுவேனோ என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்து கொள்ள வேண்டாம். உன் அத்துணை சூழ்நிலைக்கும் நடுவிலே நீ எவ்வளவு கம்பீரமாக வீடு கொண்டு வரப்போகிறாய் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் என் தங்க பிள்ளையே. சற்றும் யோசித்து
உன் மன நிம்மதியினை நீயாகவே இங்கு கெடுத்து கொள்ள வேண்டாம். எந்த ஒரு விஷயம் உனக்கானதாக இருக்கும் என்று நான் நினைத்து கொண்டு இருக்கின்றேனோ அது உன்னை நிரந்தரமாக்கத்தான் இங்கு வந்து இருக்கின்றது. மாற்றம் ஒன்றுதானே இங்கு மாறாததாக இருக்கும். அந்த மாற்றத்தை நீ துணிச்சலோடு ஏற்றுக்கொள். உன் மனதில் உள்ளதை நான் உனக்காக இங்கு நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது வருவாரோ மாட்டாரோ என்ற எண்ணத்தை எல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டாம். யார் இருந்தாலும் இந்த தாய் உன்னோடு நிரந்தரமாக வருவேன், இந்த தாய் உன்னோடு நிரந்தரமான விஷயத்தை தருவேன் என்ற நம்பிக்கைக்கு வெற்றி உன்வசமாகத்தான் இங்கு மாறும். ஓம் வராகி தாயே போற்றி.